பொதுவாக புதுச்சேரிக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய சப்போர்ட் எந்த அளவுக்கு தேவை இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஒன்ஸ் மத்திய அரசுடைய சப்போர்ட் இல்லாமல் புதுச்சேரி கவர்மெண்ட்டை ரன் பண்ண முடியுமா? அதான் நம்ம ஃபஸ்ட்டு இங்கே யூனியன் டெரிட்டரி. ஸோ யூனியன் டெரிட்டரி நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் நம்மளுக்கு எப்பவுமே தேவை. ப்ளஸ் இன்றைக்கி வரைக்கும் 30% ஆஃப் தி சப்சிடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுத்துட்ருக்காங்க. பட் இதெல்லாம் என்றைக்கோ நம்ம வந்து ஸ்டேட்வுட் கேட்டு இன்னத்துக்கு நம்ம இனிஷியலாக ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பீரியட் ஆஃப் டைம் நம்ம செல்ஃப் சஸ்டெய்னிங் ஆகி ஸ்டேட்வுடாக மாறி இருக்கலாம். பட் அதான் ஸோ இங்கே இருந்தவங்க இதுக்கு முன்னாடி ஆண்டவங்க இதெல்லாமே ஒரு விஷனரியாக பார்க்காம விட்டுட்டாங்க. ஸோ இனி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நம்ம வரும்போது அதுதான் நம்ம சிங்கப்பூராக செல்ஃப் சப்போர்ட்டடாக இருக்க முடியுமா புதுச்சேரியால்? இப்போ 30% கொடுக்குறாங்க, இது 30% இல்லாமல் புதுச்சேரியால் தன்னை இல்லை இப்போதைக்கு பண்ண முடியாது. ஆல்ரெடி நம்ம டெட்டில் தான் இருக்கோம். இப்போதைக்கு வந்து இமீடியட்டாக நம்மளால் இமீடியட்டாக செல்ஃப் சஸ்டெய்னிங்காலாம் இருக்க முடியாது. ஸோ பட் ஆனால் தெர் இஸ் இமீடியட் ஆப்ஷன்ஸ். இப்போ நம்ம 3000 crores நம்ம பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் 14,000 crores 3,000 crores மட்டும் நம்ம இபி கட்டிகிட்ருக்கோம். இந்த இபிக்கு நம்ம கொடுக்குற காசை வந்து நம்ம ஓன் ப்ரொடக்ஷன் இங்கேயே நம்ம பண்ணிட்டோம்னா, அதுவும் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு பெரிய எனர்ஜி கம்பெனிகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம இன்றைக்கி வந்து அரௌண்ட் 11 to 13 rupees நம்ம இப்போ யூனிட் பே பண்ணிகிட்ருக்கோம். வேறு இவங்க வந்துட்டாங்கன்னா 4 rupeesக்கே பண்ணித்தர முடியும். ஓன் ப்ரொடக்ஷன் வந்துருச்சுன்னா நம்மளுக்கோட கவர்மெண்ட்டோட காஸ்ட் வந்து 1,000 crores தான் வரும். ஸோ பேலன்ஸ் 2,000 crores we can save. ஸோ இந்த சேமிப்பு மூலிமா நம்ம நிறைய ஸ்கீம்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணோம். ஸோ அந்த ஸ்கீம்ஸ்லாம் யூஸ் பண்ணலாமான்னு கூட ஸ்டடி பண்ணிகிட்ருக்கோம். பட் இட்ஸ் ஆல் பாசிபிள். பட் என்ன அது இனிஷியேட் எடுக்கணும். அதுதான்.